ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். டாக்டர், டெய்லி உப்பு தண்ணியிலே குளிக்கிறதுனால முடி பயங்கரமாக கொட்டுது டாக்டர். அப்போ நல்ல தண்ணியில் குளிச்சா முடி கொட்டாதல டாக்டர்? டாக்டர், அடிக்கடி மொட்டை அடிச்சா முடி நல்லா வளரும்ல? டாக்டர், இந்த தலையில் நல்லா தேங்காய் எண்ணெய் தேய்ச்சா நல்லா வளரும்ல? டாக்டர், இப்படி ப்ரெஷ் பண்ணால் டீத் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்களே, அதே மாதிரி இந்த இருக்கிற முடியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருக்கா? டாக்டர், இந்த முடி வளர்றதுக்கு இந்த ட்ரீட்மெண்ட்லாம் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் பண்ணால் நல்லா வளரும்ல டாக்டர்? இப்போ முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு இப்போ முடி வளர்றதுக்கு என்னதான் பண்ணணும் டாக்டர்? சார், ஃபஸ்ட்டு ஒருத்தவங்களுக்கு வழுக்கத்தலையா இல்லை ஏர்நெத்தியா அப்படிங்கிற கண்டுபிடிக்கணும். அதே போல் இப்போ உப்பு தண்ணியில் குளிச்சா முடி கொட்டும், அடிக்கடி மொட்டை அடிச்சோம்னா முடி நல்லா வளரும், எண்ணெய் தடவைனா முடி நல்லா வளரும் இப்படிலாம் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் உண்மை தானா? இப்போ சில தப்புலாம் பண்ணுறாங்க, அதெல்லாம் பண்ணாமல் இருந்தால் முடி நல்லா மெயின்டைன் ஆகும். அது என்ன? இப்போ முடி வளர்க்க சில ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் என்ன, எது கரெக்டாக இருக்கும்? இப்படி முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு முடி வளர்க்கான விஷயத்த சொல்கிறேன். டாக்டர், நீங்கள் சொல்கிற எல்லா விஷயத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன். எனக்கு முடி நல்லா வளர்ந்தா சரி. டாக்டர், எனக்கு முடி கொட்டாமல் இருந்தால் சரி. ஃபஸ்ட்டு உப்பு தண்ணியில் குளிச்சா முடி கொட்டுமா அப்படின்னா, இப்போ சில பேர் சொல்லுவாங்க, நான் ஊரில் இருக்கப்போ முடி பயங்கரமாக இருந்துச்சு, அப்புறம் வேலைக்காண்டி வெளியூர் போனேன், அங்கே ஃபுல்லாக தண்ணி உப்பாக இருக்குது, அதனால் முடி பயங்கரமாக கொட்ட ஆரம்பிச்சிருச்சுன்னு. ஆக்சுவலாக ரிசர்ச் படி என்ன சொல்கிறாங்கன்னா, உப்பு தண்ணியில் குளிச்சா முடி கொட்டுறதுக்கான, அதாவது உதிர்றதுக்கான வாய்ப்பு இல்லை, ஆனால் உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது என்ன டாக்டர் முடி உதிர்றது? முடி உடையிறது? கொட்டுறதுனா இப்போ முடியோட வேர்லேருந்து வெளியே வந்து கொட்டுறது. இதுவே உடையிறதுனா முடியோட பாதியில் இல்லை முடியோட முக்கால்வாசி இடத்துலேருந்து உடையிறது. இப்போ நல்ல தண்ணி நல்லா சுத்தமாக தான் இருக்கும், ஆனால் உப்பு தண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளே பயங்கர அழுக்காக இருக்கும், தூசியாலாம் இருக்கும். ஸோ அதனால் அதில் குளித்தோம்னா முடியல பிரச்சனை வரக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் முடி கொட்டும்னா இல்லை. அதே போல் இப்போ மொட்டை அடிச்சுனா முடி நல்லா வளருமா அப்படின்னா, இப்போ நீங்கள் ஷேவிங் பண்ணுறீங்க இல்லை மொட்டை அடிச்ச முடிச்ச கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா முடியிலேருந்து திட்டு தான் வளர்ந்துருக்குமா, அதை தொட்டு பார்க்கும்போது நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். அதை நினச்சி என்ன பண்ணுவோம், முடி நல்லா அடர்த்தியாக வளர்ந்துன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். அப்படி கிடையாது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் முடி வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்தா இதுக்கு முன்னாடி நமக்கு முடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ மொட்டை அடிக்கிறனால முடி நல்லா அடர்த்தியாக வளரும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. அப்போ முடி வளர்றதுக்கு என்ன பண்ணணும் டாக்டர்? அப்போ முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் டாக்டர்? சொல்கிறேன். ஆக்சுவலாக ஒரு ஆணுக்கு எப்படி வழுக்க ஆரம்பிக்கும்னா, முன்தலை வந்து பயங்கரமாக ஏற ஆரம்பிக்கும், பின்னாடி இந்த உச்சித்தலை இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து முடி கொட்ட ஆரம்பிக்கும். அப்படின்னா வழுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். அப்படி வழுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அதை பற்றி நினச்சி பயங்கரமாக கவலைப்படுறது, அடிக்கடி அந்த தலையை தொட்டு பார்க்குறது, இப்படிலாம் பண்ணோம்னா தான் இன்னும் கொஞ்சம் முடி அதிகமாக கொட்டும். ஸோ அதனால் முடி கொட்டுறதை பற்றி கவலைப்படாதீங்க. முடியை வளர வைக்கிறதுக்கு இன்னும் சில நிறைய வழிகள்லாம் இருக்குது. அண்ணே, எனக்கு தெரிஞ்ச உங்களுக்கு ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் தான் கரெக்டாக இருக்கும், அதை பண்ணலாம். டாக்டர், அதுக்கு எவ்வளோ செலவாகும்? சார், ஃபஸ்ட்டு மெடிக்கல் மூலமாக சரி பண்ணுறது, இன்னொன்று நான் சர்ஜிக்கல் மூலமாக சரி பண்ணுறது, இன்னொன்று சர்ஜிக்கல் மூலமாக சரி பண்ணுறது. இப்போ சில பேர் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணாமே டேப்லெட் வாங்கி சாப்பிடுவாங்க, ஆயில்மெண்ட் வாங்கி டேரெக்டாக ஸ்கேப்பில் அப்ளை பண்ணுவாங்க. இப்போ இது மூலிமா பார்த்தீங்கன்னா முடி கொட்டுறங்கிறது கம்மியாகும். ஆனால் மெடிக்கல் மூலமாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறவங்கள 100 பேருக்கு 3 பேருக்கு சைடு எஃபெக்ட் வரக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. சில நேரம் மெடிசனை பாதிலே ஸ்டாப் பண்ணிட்டா முடி கொட்டுறது இன்னும் அதிகமாக கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் மெடிக்கல் மூலமாக ட்ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தான் மெடிக்கல் மூலியமாங்கிற ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஓ, அப்போ ஃபஸ்ட்டு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் மூலமாக சரி பண்ணலாம், அதுவுமே டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தான் பண்ணணும். ஆமாண்ணே, நீங்கள் வாட்டுக்கு ஏதாவது எண்ணெயை வாங்கி தேய்க்கிறது, விட்டமின் மாத்திரை வாங்கி போடுறது, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அப்படி தானே டாக்டர்? அப்படி தான். அடுத்து நான் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட். இது என்னென்னா, இப்போ நம்ம முடியோட வேர் இருக்குல்ல, அதுக்கு தேவையான சத்துக்களை மருந்து மூலமாக ஸ்கேல்பில் வந்து டேரெக்டாக இன்ஜெக்ட் பண்ணுவோம். இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா பிஆர்பினா என்னென்னா, இப்போ நம்ம உடம்புலேருந்து ரத்தத்தை எடுத்து அதில் பிளேட்லெட்ஸ் அதிகமாக உள்ள பிளாஸ்மா அதை வந்து தனியாக பிரித்து அதை வந்து டேரெக்டாக வந்து உங்கள் ஸ்கேல்பில் வந்து அப்ளை பண்ணுவோம். இது மூலமாக அந்த முடியோட வேருக்கு நிறையா சத்துக்கள்லாம் கிடைக்கும். ஸோ முடி வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக வந்து வளர ஆரம்பிச்சிடும், முடி பயங்கரமாக வளரும். இதே போல் ஜிஎஃப்சி, மீசியோதெரப்பி, இந்த மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது. இப்போ இதெல்லாம் பண்ணி உங்களுக்கு முடி வளரல, முடி செட் ஆகலை அப்படின்னா அதுக்கப்புறம் தான் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படிங்கிற பண்ணுவோம். அது என்னென்னா, இப்போ பொதுவாக நம்ம பின்னாடி தலையில் வந்து முடி அந்தளவுக்கு அதிகமாக கொட்டாது. ஸோ பின்னாடி இருக்கிற முடி தோலோடு எடுத்து அதை முன்னாடி வந்து செட் பண்ணிடுவோம். கொஞ்சம் நாளில் மெடிசன்லாம் கொடுத்தோம்னா அதை சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த முடி வந்து பயங்கரமாக வளர ஆரம்பிச்சிடும். ஏன் டாக்டர், கொஞ்ச நாள்லேயே முடி வளரும்னு சொன்னீங்கல்ல, குறைஞ்சது எவ்வளோ நாள் ஆகும்? நல்ல வேலை கேட்டீங்க டாக்டர். நான் நல்ல வேலையில் தான் இருக்கேன். பாவம், இவருக்கு தான் வேலை இல்லாமல் வேலை தேடி முடி கொட்டி போயிருக்காரு. ஏதாவது நல்ல வேலை உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லி விடுங்க. அது இல்லை சார், இந்த விஷயத்தை நல்ல வேலை கேட்டீங்கன்னு சொல்கிறேன்.
ஆக்சுவலாக சர்ஜரி பண்ணி முடித்த உடனே அங்கிட்ட ஒரு 2-3 மாதத்துலேயே முடி வளரலையே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. சர்ஜரி பண்ணி முடிச்ச அங்கிட்ட ஒரு 5-6 மாதம் கழிச்சு தான் முடி நல்லா வளர ஆரம்பிக்கும். முக்கியமாக சர்ஜரி பண்ணுறது ஏனாதானோன்னு போயிட்டு ஏதாச்சும் டாக்டர்கிட்ட பண்ணிடக்கூடாது. கரெக்டான சர்ஜன்ட்ட தான் போயிட்டு நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட்டுங்கிற பண்ணணும். ஏன் இந்த விஷயத்தை முக்கியமாக சொல்லனா, இப்போ சர்ஜரி பண்ணுறப்ப அனஸ்தீசியா அப்படிங்கிறது சரியான அளவில் கொடுக்கணும். அதே போல் இப்போ நிறையா முடிகளில் எடுத்து நம்ம முன்னாடி நட்டு வைக்கிறோம்ல, அந்த நேரம் ஏதாச்சும் ஒரு முடியல பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஆகி உயிருக்கே ஆபத்தான விஷயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் கரெக்டான சர்ஜன்கிட்ட போயிட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அதே போல் ட்ரீட்மெண்ட் பண்ணி முடித்த உடனே டாக்டர் சொல்கிற விஷயத்தெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அப்போனா தான் முடிங்கிறது கண்டிப்பாக வளரும். இப்போ நீங்கள் கேட்டிங்களே முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு, முடி நல்லா மெயின்டைன் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்னு, நம்ம பண்ணுற சில தப்புகள்லாம் பண்ணாமல் இருந்தாலே முடி நல்லா மெயின்டைன் ஆகும். அதில் ஒரு முக்கியமான விஷயம், சில பேர் பாக்கெட்டில் சீப்பு வச்சு எடுத்து எப்போ பார்த்தாலும் சீவிக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது. அடிக்கடி முடியை போட்டு சீவிக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்புறம் குளிச்சு முடிச்சுட்டு வந்த உடனே தலையை வந்து போட்டு பயங்கரமாக துவட்டுவாங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது. அப்புறம் ஈரமாக இருக்கிறப்பே சீவுறது, இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள் பண்ணாமல் இருந்தாலே முடி அது பாட்டுக்கு நல்லா மெயின்டைன் ஆகும், முடி கொட்டாமல் இருக்கும். டாக்டர், இந்த டேப்லெட் போடுறது, ட்ரீட்மெண்ட் பார்க்குறது, ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறது, இதெல்லாம் எதுவுமே பண்ண வேணாம். ஆனால் முடி வேணும். அதுக்கு ஒன்று விக்கு தான் வைக்கணும். இல்லைன்னா கோல்டு பர்க் மாதிரி மொட்டையை அடிச்சுடுத்துறீங்க. அது ஒரு ஸ்டைலாக தான் இருக்கும். எல்லாரும் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இப்போ முடி கொட்டுறது, முடி வளருது, இது எல்லாமே இயற்கையாக நடக்கிற விஷயந்தான். எப்படி எல்லாருக்கும் வயசாகுதோ அதே போல் இதுவும் பார்த்தீங்கன்னா இயற்கையாக நடக்கிற விஷயந்தான். அதனால் இருக்கிற முடியை நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கிட்டாலே அதுவே பெரிய விஷயந்தான். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீ ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணாலும் அங்கிட்ட ஒரு 15 வருஷம் கழித்து உங்களுக்கு முடி கொட்ட தான் செய்யும். ஸோ இப்போதைக்கு எனக்கு முடி நல்லா வேணும் அப்படின்னா ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் நீங்கள் பண்ணலாம். இல்லை அதுக்கு முன்னாடி சில ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது, அதெல்லாம் பண்ணி நீங்கள் முடி வளர வைக்கலாமே தவிர ட்ரீட்மெண்ட் எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் தான் வேணுமா வேணாமாங்கிறத முடிவு பண்ணணும். டாக்டர், ட்ரீட்மெண்ட்டை முடிக்கிறேன். அங்கிட்ட ஒரு 6 மாதத்தில் ராக்கி பாய் மாதிரி முடியை வளர்க்குறேன். KGF 3 நடிக்கிறேன். வீரா 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 வாழ்வி சுந்தர். கீழ்பாக்கத்துக்கு அட்ரஸ் தெரியுமா? எதுக்கு? இல்லை, போகிற வழியில் அவர் கொண்டு போய் இறக்கி விடணும். நீங்களும் நல்ல ட்ரீட்மெண்ட்டாக நீங்களும் வரீங்களா? போங்கடா.